This text is actually behind me. It is very easier to create than you think. இந்த வீடியோவில் இந்த டெக்ஸ்ட் பிஹைண்ட் எஃபெக்டை எப்படி நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸில் ஈஸியாக பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தரேன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இப்போ நம்ம ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்குள்ளே இருக்கோம். இங்கே நான் ஒரு வீடியோ ஆட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் தான் அந்த டெக்ஸ்ட் பிஹைண்ட் எஃபெக்ட் நான் ஆட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான டெக்ஸ்ட் எல்லாமே நான் ஆட் பண்ணுறேன். இப்போ இந்த டெக்ஸ்ட் எல்லாமே நான் இந்த டைம்லைனில் ஆட் பண்ணிட்டேன். இந்த டெக்ஸ்ட் எல்லாமே எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொசிஷனில் நான் அலைன் பண்ணி வைக்க போகிறேன். இப்போ டெக்ஸ்ட் எல்லாமே நம்ம பொசிஷன் பண்ணி வச்சாச்சு. இந்த ஆடியோக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இந்த டெக்ஸ்ட்டை அனிமேஷன் கொடுப்போம். இந்த திஸ் அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் அனிமேஷன் பண்ண போகிறேன். இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் பி டைப் பண்ணுறேன். பொசிஷன் வரும். ஷிஃப்ட்டை ஹோல்டு பண்ணி டி ப்ரெஸ் பண்ணோம்னா ஒப்பாசிட்டி ஆப்ஷன் வரும். இந்த ரெண்டு ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் அதில் அனிமேஷன் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த பிளே ஹெட்டை கொஞ்சம் இங்கே தள்ளி வச்சுட்டு இந்த ரெண்டுலையும் கீ ஃப்ரேம் ஆன் பண்ணுறேன். இந்த பிளே ஹெட்டை கொஞ்சம் முன்னாடி கொண்டு போயிட்டு எனக்கு இந்த பொசிஷன் மேலே இருந்து கீழே வரணும், டாப்ல இருந்து பாட்டம் வரணும். இப்போ நான் இந்த பொசிஷனை யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் மேலே வைக்கிறேன். இந்த ஒப்பாசிட்டி ஆப்ஷனை கம்ப்ளீட்டாக 0ல் வைக்கிறேன். இந்த 4 கீ ஃப்ரேமே செலக்ட் பண்ணிட்டு F9 ப்ரெஸ் பண்ணுறேன். ஈஸி ஆயிரும். ஜஸ்ட் இந்த கிராஃப் எடிட்டரில் போயிட்டு இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி ட்ராக் பண்ணுறேன். இப்போ இனிஷியலாக ஸ்பீடாக நமக்கு ஸ்லோவாக முடியும். அதுக்காக இப்போ ப்ளே பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி அனிமேஷன் வருது. இதே மாதிரி நான் எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் அனிமேஷன் கொடுக்க போகிறேன். ஓகே, இப்போ டெக்ஸ்ட் எல்லாமே நான் அனிமேஷன் பண்ணிட்டேன். ப்ளே பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் இந்த டெக்ஸ்ட் எப்படி இந்த ஆப்ஜெக்ட் பின்னாடி கொண்டு போறது அப்படின்னு சொல்லி தரேன். நான் இப்போ ஆட் பண்ணியிருக்க இந்த வீடியோ ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்றேன். இப்போ காம்போசிஷன்ல இருக்க இந்த வீடியோவை டபுள் கிளிக் பண்றேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இனி பாத்தீங்கன்னா இந்த டூல்ஸ்ல மேல இந்த ஆப்ஷன் இருக்கும், ஆப்ஜெக்ட் மேட் டூல் அப்படிங்கிறது. இதை கிளிக் பண்ணிட்டு நீங்க வீடியோல உங்களுக்கு எந்த ஆப்ஜெக்ட் பின்னாடி டெக்ஸ்ட் வரணுமோ அந்த ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணணும். நான் இப்போ என்ன செலக்ட் பண்றேன். இப்படி பண்ணோம்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு மார்க் வரும். ஒருவேளை இது சரியா மார்க் ஆகலை அப்படின்னா நீங்க அகைன் உங்க கர்சரை கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காட்டும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அகைன் இதாகும். இப்போ இந்த ஏரியாவை நான் ஆட் பண்றேன். இனி என்ன பண்ணணும்னா இதுல இருக்க இந்த பிளே ஹெட்டை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இந்த வீடியோவோட எண்டுக்கு கொண்டு போயிருங்க. என்னோட கிளிப்போட லெங்க் இது வரைக்கும் தான் இருக்கு. நான் இதுல கொண்டு போய் வைக்கிறேன். இப்போ நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த பாத்தை வச்சு இது கம்ப்ளீட்டா இந்த ரெண்டர் ஆகும். ஓகே, இப்போ கம்ப்ளீட்டா ரெண்டர் ஆகியாச்சு. ஓகே, இனி காம்போசிஷன் இன்ட்ரோக்கு நான் போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் மட்டும்தான் இங்கே இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த வீடியோவை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl D கொடுத்து டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதில் ஒரு காப்பியை நீங்கள் எடுத்து மேலே எல்லா டெக்ஸ்ட் லேயருக்கும் மேலே கொண்டு போய் வைக்கணும். இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த டூப்ளிகேட்டை கிளிக் பண்ணிவிட்டு எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோலில் போயிட்டு இந்த ஆப்ஜெக்ட் மேட்டை டெலீட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே இருக்க இந்த இன்ட்ரோ ஜஸ்ட் நம்ம செலக்ட் பண்ண அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் இருக்குது. கீழே இருக்கிறது பேக்ரவுண்டோட இருக்குது. இந்த ரெண்டு லேயருக்கும் இடையில நீங்கள் என்னெல்லாம் ஆட் பண்ணுறீங்களோ எல்லாமே பிஹைண்ட் த டெக்ஸ்ட் ஆட் உங்களுக்கு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது பிஹைண்டில் இருக்குது. இதுக்கு இடையில நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணாலும் நம்ம செலக்ட் பண்ண ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி தான் தெரியும். இந்த எஃபெக்டை யூஸ் பண்ணி தான் நம்ம ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு பின்னாடி ஒரு டெக்ஸ்ட்டை கிரியேட் பண்ண முடியும். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். சீக்கிரமே உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, bye from Amin.